கிராமத்து சைட்லலாம் பாசிப்பருப்பை இந்த மாதிரி தாங்க உடச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ தான் நான் காமிச்சிருக்கேன். தை மாசி மாதங்களில் பாசிப்பயிரை வந்து அறுவடை பண்ணி நம்ம கைக்கு கிடச்சிடுங்க. அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உடைக்கிறதுக்குன்ட்டு ஒரு கல் இருக்கும். இதில் போட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு லைட்டாக இடிச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு அந்த பொட்டெல்லாம் வந்து தனியாக விட்டு வந்துடுங்க. ரொம்ப லைட்டாக இடிச்சுக்கிட்டா போதும். இடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம புடைக்கணும். இந்த மாதிரி உடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பாசிப்பருப்பு குழம்பு செய்கிறக்கு, கூட்டு குழம்பு செய்கிறக்கு, பாயாசத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்போங்க. வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்த வருஷம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்க. வீட்டுக்கு தேவையான அளவு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு அதில் 2 வரமிளகா போட்டு வச்சுக்கிட்டோம்னா பூச்சியில் எதுவுமே பிடிக்காதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் வருஷம் எங்கள் ஊர் சைட்லலாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.